ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பைத்தான் ஓப்ஸ் கான்செப்ட்ஸ். ஓகே, ஓப்ஸ்னால் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி C++, ஜாவா மாதிரி பைத்தானும் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்னா என்னென்னா, ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் தான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ சி பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராம், அதாவது வந்து ஆக்ஷனை பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் வந்து ப்ரொசீஜர் ஆர் ஃபங்க்ஷன் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுவோம். ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி எழுதக்கூடிய ப்ரோக்ராமிங் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஓகே, ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் வரும், ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா, ஸோ கிளாஸ், ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஓப்ஸ் கான்செப்ட் மெயினாக என்னென்னா பாலிமார்பிசம், என்கேப்சுலேஷன், இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் டேட்டா ஆப்ஷன். இதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் இன் ஓப்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாஸ். கிளாஸ்னால் என்ன? கிளாஸுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அதான் என்ன சொல்கிறதுனா, இது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லாட்டி ஒரு டிசைன் மாதிரி. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ காருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் அப்படின்னு. ஏன்னா காரில் ஸ்டீரிங் இருக்குது, இன்ஜின் இருக்குது, அதை இயக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அந்த கார் வந்து ஒரு கிளாஸ், அதாவது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் இன்சைட் த கிளாஸ். கிளாஸுக்குள்ளே தான் என்ன, காருக்குள்ளே தான் எல்லா மெட்டீரியல்ஸ் இருக்குது, இன்ஜின் இருக்குது, ஸ்டீரிங்கு, பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஓகே, எது வரைக்கும் ஒரு பர்சன் அதை ட்ரைவ் பண்ணலையோ அந்த கார் வந்து ரன் ஆகாது. கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் கிளாஸுமே. கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆர் ப்ரோட்டோடைப் டிசைன் ஆல்ரெடி ஒன்று வந்து ரெடியாக இருக்குது. அதை இயக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, காரை இயக்கிறதுக்கு யார் தேவை? டிரைவர். அதே தான் ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது தான் டிரைவர் மாதிரி. ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பேஸ் பண்ணி தான் அந்த கிளாஸ் வந்து ரன் ஆகும். ஓகே, அதாவது ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும்? ஒரு பிஹேவியர் இருக்கும், ஸ்டேட் இருக்கும். அதான் ஒரு ரியல் டைம் என்டிட்டி. ஸோ டிரைவருங்கிறது வந்து ஒரு உயிர் இல்லை பர்சன். கிளாஸுங்கிறது வந்து ஜஸ்ட்டு வந்து உயிர் இல்லாத ஒரு விஷயம். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது என்னது? ரியல் டைமாக உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உயிரோடு கூட அப்படி சொல்ல வேணாம், அதை இயக்கக்கூடியது. அதுக்குன்னு ஒரு ஸ்டேட் இருக்கும், அதுக்குன்னு ஒரு பிஹேவியர் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு பர்சன் இருக்காருன்னா அவர் பர்சன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து கிளாஸ். ஓகே, அந்த பர்சன் இட் செல்ஃப் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே ஓகே ஸோ இதான் கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா பாலிமார்பிசம். இதோட இங்கிலீஷ் மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா, ஹேவிங் மெனி ஃபார்ம்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கோட அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, இட் சப்போர்ட்ஸ் பாலிமார்பிசம். அதாவது எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை ஒரு மெத்தடோ கேன் ஹேவ் மல்டிபிள் ஃபார்ம்ஸ். அதாவது எப்படின்னா, நிறைய விஷயங்களுக்கு ஒரே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து பாலிமார்பிசம். இதை பற்றி எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப்பாக புரியும். அடுத்து பார்த்திங்கன்னா என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்ன பார்த்திங்கன்னா, முக்கியமான விஷயங்களை ஹைட் பண்ணி தேவையான விஷயங்களை மட்டும் யூஸருக்கு வந்து தெரியப்படுத்துறது தான் என்கேப்சுலேஷன். அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஆர்கனைஸ்டாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் என்கேப்சுலேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு பர்சனுங்கிற ஒரு கிளாஸ் இருக்குன்னா, பர்சன் சம்மந்தப்பட்ட எல்லா டீட்டெயில்ஸ், அதாவது எப்படின்னா பர்சனோட கலர் என்ன, நேம் என்ன, ஏஜ் என்ன, ஸோ இது வந்து ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே கிளாஸ் பர்சனுக்குள்ளே வந்துடும். அதே மாதிரி பர்சனோட ஆக்ஷன்ஸ்னு இருக்கலாம், ஈட்டிங், ட்ரிங்கிங், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, மெத்தட்ஸ். அது எல்லாமே ஒரு கிளாஸுங்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட்டுக்குள்ளே வச்சுருக்க பேர் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் என்ன பார்த்திங்கன்னா, ஒரு நீங்கள் கேப்சூல் பார்த்துருப்பீங்க. கேப்சூலுக்குள்ளே பார்த்திங்கன்னா பொடி மாத்திரையாக இருக்கும். அதை ஒரு கேப்சூலில் போட்டு நம்ம வந்து கேப்சூல்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் என்கேப்சுலேஷன். சரியா? அதாவது ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணுறதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸுங்கிறது ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள் தான். அதான் எப்படின்னா, நம்மளுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வரக்கூடிய அந்த டைரக்ட் ஜெனட்டிக் இன்ஹெரிட்டன்ஸ். அதான் எக்ஸாம்பிள்னா, அவங்களுடைய ஆஸ்தி வந்து குழந்தைங்களுக்கு வரும்னு சொல்லுவாங்களா, பேரண்ட்ஸோட ஆஸ்தி. அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன பார்த்திங்கன்னா, பேரண்ட் கிளாஸ் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் சில்ட்ரன் கிளாஸ் வந்து இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். அது அப்படின்னா அதில் உள்ள எல்லா வேரியபிள்ஸ் மெத்தட்ஸையும் வந்து இன்ஹெரிட் பண்ண கிளாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் இன்ஹெரிட்டன்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மெயின்லி கோட் ரீயூசபிலிட்டி தான். ஆல்ரெடி பேரண்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய விஷயத்த
திருப்பி சைல்டு கிளாஸில் டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் வந்து நமக்கு கிடையாது. இப்போ டீட்டெயில் எக்ஸாம்பிளோட பார்ப்போம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ரக்ஷன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான். தேவையான விஷயங்களை மட்டும் டிஸ்பிளே பண்ணி தேவையில்லாத விஷயங்களை வந்து அப்ஸ்ட்ராக்ட், அதாவது யூஸருக்கு வந்து தேவையில்லாத கோட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணாமல் இருக்குது. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பப்ளிக் நான் பப்ளிக் மாடிஃபையர்ஸ் சொல்லுவோம். ஸோ நான் பப்ளிக் மாடிஃபையர்ஸ்னால் அதை வந்து விசிபிலிட்டி வந்து குறைச்சிரும். ஓகே, அதாவது ஒரு புது ப்ரோக்ராமுக்கோ புது யூஸரோ அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து டைரெக்டாக விசிபிள் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுதான் வந்து தியரிட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் அவர் ப்ரோக்ராமுக்கு போகலாம். ஸோ நம்மளோட ப்ரோக்ராமுக்கு போங்க, பைச்சாம் விண்டோவுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிக்ளரேஷன். சரியா, கிளாஸை வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. ஸோ CLAS கிளாஸ் நம்மளுடைய கிளாஸ் நேம். ஸோ இந்த நம்மளுடைய எக்ஸாம்பிளில் வந்து பர்சன்ஸுங்கிறது வந்து நம்மளுடைய கிளாஸ் நேம். ஓகே, ஸோ பர்சன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோலன் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் எழுதக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கிளாஸோட சில்ட்ரன்ஸ், அதாவது கிளாஸுக்குள்ளே வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். சரியா, செகண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் பாருங்கள் DEF அப்படிங்கிற ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், -INIT அதாவது இனிஷியலைசேஷன், -. இந்த ஃபஸ்ட் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா டிஃபால்ட் பேராமீட்டர், அதாவது செல்ஃப். நீங்கள் அதை மென்ஷன் பண்ணாட்டியும் டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் வந்து செல்ஃப்னு எடுத்துக்கணும். சரியா, அதுக்கப்புறம் நேம் ஏஜென்ட் 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணிடும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா இது வந்து எப்படின்னா ஜாவாவில் வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னு டிஃபால்ட்டாக இனிஷியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி பைத்தானில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்ஸ் கிளாஸ் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோடனே டிஃபால்ட்டாக ஒரு இனிட் ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிடும். நீங்கள் மென்ஷன் பண்ணலைன்னா இந்த பர்டிகுலர் கிளாஸில் நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா நான் யூஸர்ட்டேருந்து நேமும் ஏஜும் வாங்கி என்னுடைய கிளாஸ் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா நேம் கம் ஏஜ் அந்த வேல்யூஸ் வந்து self.name self.age வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன், ஸோ ஆப்ஜெக்ட் பேஸ்ட் ஃபங்க்ஷன். ஓகே, df display info. இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பர்சன் கிளாஸோட ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் வந்து print my name is self.name and I am my age, அதாவது இயர்ஸ் ஓல்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 வேல்யூஸுமே ஆல்ரெடி வந்து நம்மளுடைய ஆப்ஜெக்ட்லேருந்து வாங்குவோம், இனிஷியலைசேஷனில் ஸ்டோர் பண்ணுவோம், டிஸ்பிளே யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் இனிஷியலைசேஷன் எப்படி person1 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆப்ஜெக்ட். ஓகே, பர்சன்ஸுங்கிறது கிளாஸு, person1ங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ பர்சன்ஸ் ஓப்பன் பேரன்சிஸ் க்ளோஸ் பேரன்சிஸ்குள்ளே நீங்கள் என்ன கொடுக்கணும்னா நம்மளுடைய 2 பேராமீட்டர்னா நேம் அண்ட் ஏஜ் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஒன்று வந்து ராபர்ட், செகண்ட் வந்து ஏஜ். ஓகே, person2ல் பார்த்தீங்கன்னா ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நான் வந்து 3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ person1 2 3 3க்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் பர்சன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. ஸோ 3 டிஃப்ரெண்ட் பர்சனோட நேம் அண்ட் ஏஜ் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ உள்ளே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் இனிஷியலைசேஷன் ஆகும், self.nameல போய் ஒவ்வொரு தடவையும் அது ஸ்டோர் ஆகும். ஸோ person1 கால் பண்ணும்போது என்னவாகும், ராபர்ட்டாக இருக்கும். person2 கால் பண்ணும்போது ரஹீம் ஆகும். person3 கால் பண்ணும்போது ராம் ஆகும். ஓகே, ஸோ person1 person2 person3 இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா வந்து அது வந்து பர்சனுடைய ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதை எப்படி அக்சஸ் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட்ஸ். அதே மாதிரி வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுவீங்க, ஆப்ஜெக்ட் நேம் டாட் வேரியபிள் நேம். ஓகே, ஸோ person1 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ, person2 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ, person3 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ. ஸோ இந்த 3 ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும் உங்களுக்கு. ஸோ person1 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ என்ன பண்ணணும்னா person1ல் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ், அதாவது ராபர்ட் அண்ட் ஏஜ், இதை எடுத்துகிட்டு போய் இனிட் ஃபங்க்ஷன் இனிட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போகும். இந்த ராபர்ட் அண்ட் ஏஜ் 28ங்கிறது self.name self.ageல போய் ஸ்டோர் ஆகும் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணும், ஸோ ஆல்ரெடி இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, சாரி ஆப்ஜெக்ட் இனிஷியலைஸ் பண்ணும்போதே இது வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. person1 ஈக்குவல் டு பர்சன்ஸ் ஆஃப் ராபர்ட் அண்ட் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா. அப்போயே வந்து self.nameல ராபர்ட்டும் self.ageல
ஏஜில் 28 பர்சன் 1ங்கிற கன்ஸ்ட்ரக்டரில் ஆப்ஜெக்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பர்சன் 1 டாட் டிஸ்பிளே இன்ஃபோன் கொடுக்கும்போது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக செல்ஃபில் வந்து நம்மளுக்கு ராபர்ட் அண்ட் 28 இருக்குது. ஸோ அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், மை நேம் இஸ் ராபர்ட் அண்ட் ஐ ஆம் 28 years oldங்கிறத பிரிண்ட் பண்ணிடும். ஸோ சேம் ஃபார் பர்சன் 2 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ என்ன பண்ணும், ரஹீம் அண்ட் 22ங்கிறது பர்சன் 2ங்கிற ஆப்ஜெக்டோடைய வேரியபிள்ஸ் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பர்சன் 2 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ என்ன சொல்லும், மை நேம் இஸ் ரஹீம் ஐ ஆம் 22 years old. அந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, பர்சன் 3 டாட் டிஸ்பிளே இன்ஃபோ என்ன பண்ணும், மை நேம் இஸ் ராம் ஐ ஆம் 33 years oldன்னு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம், வேல்யூஸை. ஓகே, ஸோ பர்சன் 1 டாட் பர்டிகுலர் ஏஜ் வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்து 28 இருக்குது, இப்போ நான் வந்து 35 சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் திருப்பி பர்சன் 1 டாட் டிஸ்பிளே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மை நேம் இஸ் ராபர்ட் அண்ட் ஐ ஆம் 35 years oldன்னு 28 years old சேஞ்ச் ஆகிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, ஸோ 28ங்கிற இனிஷியல் இருக்க வேல்யூ வந்து 35ங்கிற வேல்யூவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்துட்டோம், ஒரு கிளாஸ் வித் ஆப்ஜெக்ட் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 விஷயம் கவர் பண்ணிட்டோம், கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். தேர்டு வந்து என்கேப்சுலேஷன்ங்கிறது நத்திங் பட் ஒரு கிளாஸில் பர்சன் சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனையும் எப்படி வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறது. பார்த்திங்கன்னா இதில் வந்து டிஸ்பிளே இன்ஃபோ அண்ட் பர்சன் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இனிட் கிளாஸை மென்ஷன் பண்ணுறது. ஸோ இட்ஸ் இந்த காம்பினேஷன் தான் ஒரு கிளாஸ் அண்ட் இட்ஸ் என்கேப்சுலேட்டட். ஓகே, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கிளாஸ் எம்ப்ளாயி ஆஃப் அதில் வந்து பர்சனுங்கிறத பாஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுக்கு அர்த்தம் என்னென்னா, எம்ப்ளாயி இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் பர்சன். ஓகே, அதாவது ஒவ்வொரு எம்ப்ளாயும் கண்டிப்பாக ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும், கரெக்டாக லாஜிக்கலாக. ஸோ வந்து எம்ப்ளாயி இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ். ஓகே, ஸோ கிளாஸ் எம்ப்ளாயி ப்ராக்கெட் கூட நீங்கள் பர்சனுக்கு பாஸ் பண்ணிங்கன்னா இப்படி என்ன சொல்கிறீங்கன்னா, எம்ப்ளாயி இஸ் அ சப் கிளாஸ் ஆஃப் பர்சன் சொல்லியாச்சு. ஸோ அடுத்து வந்து நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம், df underscore init self. ஸோ இதில் வந்து ஸோ ஒரு எம்ப்ளாய்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து இருக்கலாம், ஜென்ரலாக ஆர்கனைசேஷன், நேம், ஏஜ், டெசிக்னேஷன் அண்ட் salary. ஸோ இந்த ஒவ்வொரு வேல்யூ வந்து நம்ம அகைன் ஸ்டோர் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் ஆர்கனைசேஷன் equal to organization, self dot name equal to name, self dot age equal to age, self dot designation equal to designation, self dot salary equal to salary. Okay, ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து அசைன் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து டெடிகேட்டட் டு எம்ப்ளாயி டேபிள். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து எம்ப்ளாயி இன்ஃபோன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ எம்ப்ளாயி இன்ஃபோவில் அகைன் நம்ம வந்து நம்மளோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ஹலோ திஸ் இஸ் இந்த பர்டிகுலர் நேம் வந்து ஆர்குமெண்ட்டில் பாஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் அன் எம்ப்ளாயி ஆஃப் திஸ் ஆர்கனைசேஷன் பாஸ் பண்ணியிருக்கோம். ஒர்க்கிங் ஆஸ் அ நம்மளோட டெசிக்னேஷன் அண்ட் கரண்ட் சிடிசிங்கிறதுல வந்து சேலரிங்கிற பேராமீட்டர். ஸோ இந்த எல்லா பேராமீட்டரும் இதில் வாங்கியிருக்கோம். ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எம்ப்ளாயி ஒன்றுங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ எம்ப்ளாயி 1 ஈக்குவல் டு எம்ப்ளாயி ஆஃப் நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது, ஆர்கனைசேஷன் நேம்,
நேம், ஏஜ், டெசிக்னேஷன், சேலரி பாஸ் பண்ணும். கரெக்டாக? ஸோ வந்து ஆர்கனைசேஷன் நேம் ஏஎன்சி, நேம் வந்து விஜய், ஏஜ் 36, டெசிக்னேஷன் வந்து டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட் ஆர் லீட், ஃபைனல் பார்த்தீங்கன்னா சிடிசி 5 lakhs per annum. ஓகே, ஸோ எம்ப்ளாயி 1 டாட் நம்ம வந்து எம்ப்ளாயி இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுங்கள். ஹலோ, திஸ் இஸ் விஜய், ஐ எம் எம்ப்ளாயி ஆஃப் ஏஎன்சி ஒர்க்கிங் as a technical architect and my current city is 5 lakh print ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளே இன்ஃபோ, அதாவது பேரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ அந்த இன்ஃபோ கால் பண்ண என்ன ரன் பண்ணணும், மை நேம் இஸ் விஜய், ஐ ஆம் 36 years old. ஸோ இது பார்த்திங்கன்னா இதான் ப்ராப்பர் இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது சைல்டு இருக்க எம்ப்ளாயி வந்து பேரண்ட்டில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் இன்ஹெரிட்டன்ஸ். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஒன்றுங்கிறது பர்சன் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனை வந்து அக்சஸ் பண்ணியிருக்கு. ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னு பார்க்க போகிறோன்னா, இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம். அதாவது எப்படின்னா ஒரே ஃபங்க்ஷனை வந்து மல்டிபிள் ரூல்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகே, ஸோ டிஸ்பிளே இன்ஃபோங்கிறது சேம் நேம். நான் வந்து இப்போ சைல்டு கிளாஸில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டிஎஃப் டிஸ்பிளே இன்ஃபோ செல். ஸோ இங்கே உள்ள பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ நீங்கள் அந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அட்டு சிம்பிள் கார்டு எடுத்துக்கிறோம். அதாவது என்ன சொல்லுதுன்னா, த சைல்டு ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் த பேரண்ட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் மெத்தட் ஓவர் ரைடிங். So my name is self.name and I am self.age and years old. Okay, self.ageங்கிறது அந்த பேராமீட்டர் வேல்யூ அண்ட் மை டெசிக்னேஷன்ங்கிறதுல வந்து நம்ம டெசிக்னேஷன் வந்து பிரிண்ட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங். இப்போ நான் வந்து டிஸ்பிளே இன்ஃபோங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னா இப்போ ஓவர் ரைட்ஸ் மெத்தட்ஸ் இன் பர்சன். ஓகே, let's run the program. ஸோ பார்த்தீங்கன்னா மை நேம் இஸ் விஜய், அதுக்கு பதிலாக என்ன பிரிண்ட் ஆகிருக்கும், மை நேம் இஸ் விஜய், ஐம் 36 years old அண்ட் மை டெசிக்னேஷன் இஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட். அதாவது சைல்டில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு, பேரண்ட் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, ஸோ அப்போ வந்து ஓகே, அப்போ பேரண்ட் ஃபங்க்ஷன் நான் ஸ்பெசிஃபிக்காக பேரண்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். ஈவன் தோ ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கீவேர்டு வந்து சூப்பர். ஸோ சூப்பர்னா பேரண்ட் வந்து சொல்கிறோம் அர்த்தம். ஸோ சூப்பர் டாட் டிஸ்பிளே இன்ஃபோ நான் கொடுத்துருக்கேன் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. ஸோ இப்போ பாருங்கள் ரிசல்ட்டில் மை நேம் இஸ் விஜய் 36 years oldங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ப்ளஸ் அந்த கரண்ட் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் மை நேம் இஸ் விஜய் 36 years old அண்ட் மை டெசிக்னேஷன்ஸ் டெக்னிக்கல் ஆர்கிடெக்ட்ங்கிறது பிரிண்ட் ஆச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து பாலிமார்ஃபிசம் ஆர் மெத்தட் ஓவர் ரைட்டிங். ஓகே, மெத்தட் அதாவது சேம் மெத்தடை வந்து சப் கிளாஸில் வந்து ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பேர் மெத்தட் ஓவர் ரைடிங் ஆர் பாலிமார்ஃபிசம். ஓகே, ஸோ ஹோப் நீங்கள் இந்த ட்யூட்டோரியல் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், என்னென்ன டாபிக் பேசிக்காக கிளாஸ்னால் என்னென்னு பார்த்தாச்சு. நம்மளுடைய கிளாஸ் என்ன, பர்சன்கிறது ஒரு கிளாஸு, எம்ப்ளாயிங்கிறது அனதர் கிளாஸ். செகண்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணியாச்சு. எம்ப்ளாயி ஒன்றுங்கிறது ஆப்ஜெக்ட், அதுமாதிரி பர்சன் 1 2 3ங்கிறது நம்மளுடைய ஆப்ஜெக்ட் இந்த ப்ரோக்ராமில். தேர்டு வந்து என்கேப்சுலேஷன். ஸோ கிளாஸ் எம்ப்ளாயிங்கிறது ஒரு என்கேப்சுலேட்டட் கிளாஸ், அதே மாதிரி கிளாஸ் பர்சன்கிறது ஒரு என்கேப்சுலேட்டட் திங். அடுத்து பார்த்திங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸ் பார்த்தோம். அதாவது பர்சன்கிறது வந்து பேரண்ட் அண்ட் எம்ப்ளாயிங்கிறது வந்து சைல்டு, அதாவது சப் கிளாஸ். ஃபைனல் அப்போ என்ன பார்த்தோம், பாலிமார்ஃபிசம். டிஸ்பிளே இன்ஃபோங்கிற ஒரு பர்டிகுலர் கிளாஸை வந்து பேரண்ட் அண்ட் சைல்டு டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சைல்டோட
ஃபங்க்ஷன் வந்து ஓவர் ரைட்ஸ் த பேரண்ட். ஓகே, ஒருவேளை ஸ்பெசிஃபிக்காக பேரண்ட்டோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து சூப்பர்ங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி அதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. என்னோடய வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். பாய் பாய்.